அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 97, 98. அகழ்வரிகள். தம்பர ஞான சிதம்பரமெனுமோர் அம்பரத்து ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம். தம்பலம் என நம்பி யார் வலுப்படுகின்றார்களோ தம்பலம் என நம்பி யார் வழிபடுகின்றார்களோ அவர்களுக்கு அருள் புரிவாயாக என்று முன்வரியில் வள்ளல் பெருமனார் வேண்டினார். அப்படி அருள்கின்ற அம்பலம் எது என்றால், நமக்குள்ளே எல்லாவற்றினுக்கும் மேலானதாய் விளங்கும் ஞான பூரண ஆகாயம் எனப்படும் புறமத்தியாகிய சிற்சபையே. பரம் என்பது மேலானது, சிதம்பரம் என்பது ஆகாயம். பிண்டத்தில் ஆகாயம் புறமத்தி என்கிறது உரைநடை. அதற்கு பொது என்றும் பெயர். பொது என்பது சபை. ஞான பூரண ஆகாயமாகிய நம்மிடையே விளங்குவது பொது என்னும் புருவமத்தியே ஆகும். அந்த புருவமத்தியாகிய அம்பரத்தை ஓங்கிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. ஞான பூரண ஆகாயம் பொது என்பதற்கு ஆதாரம், வேதாந்த நிலைநாடி விரைந்து முயன்று அறியேன், மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன், நாதாந்த திருவீதி நடந்திடுதற்கு அறியேன், நானார் என்று அறியேன், என் கோன் ஆர் என்று அறியேன், போதாந்த திருநாடு புக அறியேன், ஞான பூரண ஆகாயமென்னும் பொதுவே அறிவேனோ, ஞான பூரண ஆகாயமென்னும் பொதுவே அறிவேனோ, ஏதாந்தியேன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன், யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலாதிவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.